சார் உள்ள இருக்காரா? வணக்கம் மேடம். நேற்று சாரை பார்த்து பேச முடியல. மேடம், சார் இன்னைக்கு வெளியூர் போக போறாரு. 2-3 முக்கியமான வேலை முடிக்க இருந்தது, அதுக்கு தான் வந்திருக்காரு. சரி. ஹலோ சந்தியா, ஆர்டர் கிடைச்சிருச்சாமா? இல்ல அத்தை, இன்னும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆஃபீஸரை சந்திக்கவே முடியல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரிம்மா சந்தியா. வீட்டுல எல்லாருக்குமே நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்படியாவது இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆஃபீஸரை சந்திச்சே தீரணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா இதெல்லாம்? எப்படி உள்ள வந்தீங்க? ஐம் சாரி சார். நான் நேத்து கூட வந்திருந்தேன் உங்களை பார்க்க. பாருங்க ஏஎஸ்பி சந்தியா, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பதவியை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை முடிச்சுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இங்கே நிச்சயமாக முடியாது. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், நீங்கள் இங்கேருந்து ஏமாற்றத்தோடு தான் போவீங்க. சரி சரி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அண்ணா. நாளன்னைக்கு உங்களுக்கு முழு பணமும் கிடைச்சிரும். இல்ல அண்ணா, எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்துருச்சு. கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும், வெயிட் பண்ணுங்க. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏன் முன்னாடியே என்னோட பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கறத பத்தி இவ தைரியமா பேசிட்டு இருப்பா? ஐயோ, இவெல்லாம் விளங்கு வேளா. இன்னைக்கு இவ்வளவு நான் கண்டிப்பா விட மாட்டேன். சரி அண்ணா. ஐயோ இந்தா பிரீத்தி, உனக்கு நான் ஏற்கனவே தட்டுல சாப்பாடு போட்டு வச்சிட்டேன். அட எதுக்குக்கா, ஏன் நீங்க தேவையில்லாம சிரமப்படுறீங்க? நானே பண்ணிருப்பேன்ல. ஐயோ, நீ உன்னோட அக்காங்களுக்கு எவ்வளோ சேவை பண்ற, எவ்வளோ கவனிச்சுக்கிற. பதிலுக்கு உனக்கு நானும் ஏதாவது செய்யலாமேன்னு பார்த்தேன், அதுவும் உனக்காக. அதான் என் கையால உனக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன். இந்தா. தேங்க்யூக்கா. மீனாட்சிக்கா, சாப்பாடுல என்ன இவ்ளோ உப்பு? அப்படியா? இருடி வரேன். காயிலையும் குழம்புலையும் கொஞ்சம் தான் உப்பு அதிகமா இருக்கு. அது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாரு, 15,000 ரூபாயில எத்தனை 100 ரூபாய் நோட்டு இருக்குன்னு. சாதாரண மனுஷன் கூட அதை எண்ணி எண்ணி களைச்சு போயிடுவான். எங்க இருந்து நான் 15,000 கொண்டு வருவேன், கொஞ்சம் சொல்றியா? நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ? நீ ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்காத. என்கிட்டயே என்னன்னு கேக்குறல நீ? நான் என்னோட கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதுவும் நீ 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 போய் என்கிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனாட்சிக்கா, ஏன் தேவையில்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? அப்படியா? ஆமா, நான் தான் ஏடாபடமா பேசுறேன். நான் வந்து சொல்லட்டுமா? அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு வேற யாரையாவது போய் முட்டாளாக்கு. நான் முட்டாளாக தயாரா இல்ல. மனசுல இருக்க அழுக்கு முகத்துல அப்படியே தெரியும். அது உன் முகத்துல நல்லாவே தெரியுது. உனக்கு ஒரு முறை தங்க மோதிரம் கிடைச்சாலும் கிடைச்சது, என்னோட எல்லா நகையும் சுருட்டலான்னு பாக்குறியா நீ? அது சரி, நீங்க இப்ப இந்த மோதிரத்தை பத்தி சொல்ல வரீங்களா? மீனாட்சிக்கா, இந்த மோதிரம் வெறும் ஆரம்பம் தான். இன்னும் போக போக பாருங்க என்னெல்லாம் நடக்க போகுது.